இன்றைய முக்கிய செய்திகள். இஸ்லாமிய புத்தாண்டின் முதல் நாளான இன்று 7/7/2024 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை மக்காவில் உள்ள புனித காபாவில் புதிய கிஸ்வா நிறுவப்பட்டது. 2022ஆம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் மொஹர்ரம் முதல் நாளில் கிஸ்வா மாற்றும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. கிஸ்வா மாற்றும் நிகழ்ச்சி 159 திறமையான கைவினைகளை கொண்ட ஒரு குழு மற்றும் பல்வேறு வல்லுநர்களின் மேற்பார்வையில் நடத்தப்பட்டது. முன்னதாக பழைய கிஸ்வாவில் இருந்த தங்கத்தாலான துண்டுகள் அகற்றப்பட்டது. பின்னர் புதிய கிஸ்வா கொண்டு வரப்பட்டு மாற்றப்பட்டது. கிஸ்வாவில் 53 தங்க எம்ப்ராய்டரி செய்யப்பட்ட துண்டுகள் உள்ளன. இதில் பெல்ட் பகுதிக்கு 16, பெல்ட்டின் கீழ் 7, 4 மூளை துண்டுகள், 17 விளக்குகள், கதவு திரைக்கு 5 துண்டுகள், ருக்குன் அல்-யமானிக்கு 1 துண்டு மற்றும் ஹஜருல் அஸ்வத் பகுதிக்கு 2 துண்டுகள் என அமைக்கப்பட்டுள்ளன. கிஸ்வா தயாரிப்பில் மொத்தம் 120 கிலோ தங்க நூல், 100 கிலோ வெள்ளி நூல் மற்றும் 1000 கிலோ பட்டு நூல் பயன்படுத்தப்படுகிறது. கிஸ்வா 1350 கிலோகிராம் எடையும் 14 மீட்டர் உயரமும் கொண்டது. மேலும் 4 தனித்தனி பக்கங்களும் கதவு திரைச்சீலையும் கொண்டது என்று கிஸ்வா உற்பத்தி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கிஸ்வாவை நிறுவ முதலில் 4 பக்கங்களும் தனித்தனியாக காபாவின் உச்சிக்கு உயர்த்தப்பட்டு 4 பக்கமும் இவ்வாறு உயர்த்தப்பட்ட பின்னர் மேலிருந்து கீழ் வரை மூலைகள் தைக்கப்படுகின்றன. ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட பிறகு முகமது நபி அவர்கள் காபாவை கிஸ்வா துணி கொண்டு மூடினார்கள் என்பது வரலாறு. அதனை பின்பற்றி கிஸ்வா மாற்றம் நடைபெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இது போன்ற தகவல்களுக்கு சவுதி நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி. Thank you.